உலகத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷன்ஸ் ரஷ்யா. அதனுடைய அதிபர் புதின் அவர்கள் இந்தியா ரஷ்யா இடையிலான பைலாட்டரல் மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி கார்ல 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பிரதமர் மோடி அவர்கள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவரை ஏத்திக்கிட்டு 45 நிமிஷம் வரைக்கும் கார்லயே பயணிச்சிருக்காரு. அதுவும் இந்த 45 மினிட்ஸ் ஆனது அந்த பைலாட்டரல் மீட்டிங் எங்க நடக்குதோ அந்த டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு பிறகாக கார்லயே உட்கார்ந்து இவ்வளவு நேரம் பேசியிருக்காங்க பிரதமர் மோடி அவர்களும் புதின் அவர்களும். என்றால் பிரதமர் மோடிக்கு இப்போது உலக அளவில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, புதின் ரஷ்யா இந்தியாவை எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக பார்க்கிறாங்க என்பதை இது உணர்த்துகிறது. அதற்கு பிறகாக பைலாட்டரல் மீட்டிங் ஒரு மணி நேரம் கிட்ட நடந்துகிட்டு இருந்தது. அதுல மோடியும் இந்தியாவும் மை ஃப்ரெண்ட் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அழைக்கிறாரு புதின் அவர்கள். நீங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல இது போன்ற பைலாட்டரல் மீட்டிங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கு. நம்ம பேசுற மாதிரி இன்னும் கேஷுவல் டாக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி சாதாரண பேசுறதை தாண்டி இந்த மாதிரி பைலாட்டரல் மீட்டிங்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தையும் அவங்களுக்கு முக்கியம் என்று தெரிந்து முன்கூட்டியே எழுதி வைத்துக் கொண்டு இந்த வார்த்தையை தான் நான் உபயோகப்படுத்த போகிறேன், இது மூலமாக இந்த மெசேஜ் தான் கன்வே ஆகும் என்று தெரிந்து அவர்கள் இந்த காய்நகரத்தை செய்கிறார்கள். ஸோ இந்தியா அண்ட் ரஷ்யாஸ் ரிலேஷன்ஸ் த பெஸ்ட் இது வரைக்கும் இருக்கிறதுல வரலாற்றிலேயே எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஸ் இருந்ததோ அதை விட ஸ்ட்ராங்காக இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ் இப்போது மோடி புதின் ஆட்சி காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது.